ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள சாம்பார் பொடி கிடையாது. தலைமுறையாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஐயங்கார் வீட்டு சாம்பார் பொடி இது. இந்த சாம்பார் பொடிக்கு ஒரு யூனிக் அரோமாவும் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டும் இருக்குது. நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் இருக்குது. நீங்களும் அதே அளவில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மல்லி பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி. இதுதான் இந்த சாம்பார் பொடிக்கு ட்ரெடிஷ்னல் அரோமா ரிச் ஃப்ளேவர் தரக்கூடியது. ஸோ நீங்கள் நாட்டு மல்லியை எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது. இதில் நான் வத்தல் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால சமையல் பண்ணும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். இந்த வத்தலோட அளவுகள், பெருங்காயத்தோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பொடி நல்லா அரோமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணினா நல்லா பர்ஃபெக்டாக ட்ரெடிஷ்னல் ஐயங்கார் வீட்டு சாம்பார் பொடி ரெடி. இந்த சாம்பார் பொடி வச்சு சாம்பார் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐயங்கார் வீட்டு சாம்பார் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.